இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ் லைஃப்ல ப்ரொமோஷனை விட ஃபேக் ஸ்மைல் தான் இம்பார்ட்டன்ட்டு. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்ப்பரேட் ஆஃபீஸ் லைஃப். எஸ், இந்த ஆஃபீஸ் லைஃப்லலாம் ஒர்க் பண்ணுறது ஈஸின்னு நினச்சவங்களுக்குலாம் வெல்கம் டு ஆஸ்கார் அவார்ட். முக்கால்வாசி இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ்லலாம் ப்ரொஃபஷனல்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபேக்காக சிரிக்கிறது, ஃபேக்காக ரெஸ்பெக்ட் பண்ணுறது, வணக்கம் சாமி, ஃபேக்காக அர்ஜென்ட் காட்டுறது. மார்னிங்கு 9:01 லாகின் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, ஹெச்ஆர்கிட்டேருந்து மெயில் வரும். இதுவே ஈவினிங்கு 6:30 மணிக்கு நீ லாக் அவுட் பண்ணுறேன்னா ஒரு கில்ட் ஃபீலே வருது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணலான்னு பார்த்தா கம்பெனி சொல்லுது ஒர்க் மட்டும்தான் இருக்கும், லைஃப் பேலன்ஸை நீ தான்ப்பா பார்த்துக்கணும். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இல்லை, சிசிடிவி கேமரா தாண்டியும் கம்பெனியில் ஒருத்தர் இருப்பான், சிசிடிவி கேமரா மாதிரி பார்த்துனே இருப்பான். எவன் எந்த டைமில் வெளியே வரான், எந்த டைமில் உள்ளே போகிறான் அப்படின்ட்டு மொத்த கணக்கெடுப்பும் பண்ணி கரெக்டாக போய் ஹெச்ஆர் காதில் போட்டுருவான். இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரான மேட்டர். வீட்டு சிசிடிவி கேமரா பாருங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி ஒரு கம்பெனியும் நிறைய மேட்டர் இருக்குது. இதெல்லாம் சமாளித்து டெய்லி வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ள ஒரு போர்க்களத்துக்கே போயிட்டு வர மாதிரி இருக்கும். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இதில் ஒரு கொடுமை, இந்த டீம் மீட்டிங் ட்ராமா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். அப்படி இந்த மீட்டிங்கில் என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. இந்த மீட்டிங்கே போகாமல் சம்மந்தப்படாத ஒருத்தன் தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருக்கும். அவங்க என்னதான் பேசுகிறாங்க, என்னதான் பண்ணுறாங்க ஒன்றுமே புரியாது. ஆனால் வெளியே வரும்போது மட்டும் மூஞ்ச சீரியஸாக வச்சுன்னு வருவாங்க. உள்ள டோரா புஜ்ஜி, டோரேமானு, சோட்டா பீமை இது மாதிரிலாம் தான் ஒன்று பேசிட்டு வெளில வரும்போது மட்டும் சீரியஸாக மூஞ்சி வச்சுன்னு வராங்களோன்னு தோணும். இதில் மேனேஜர் எனி அப்டேட்ஸ் இங்கேருந்து ஒருத்தன் சொல்லுவான், எஸ் சார் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். என்னது, அதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு தான் அர்த்தம். ஒன்றுமே பண்ணல, ஒரு நியூ ஃபைல் கூட கிரியேட் பண்ணிருக்க மாட்டான். இதான் மேட்ரு. இதில் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். எல்லா மீட்டிங்லாம் ஒருத்தருப்பான் அன்னெசரியா இந்த இங்கிலீஷை பேசிட்டு. பேசிக்கலி, ஃபண்டமெண்டலி, டெக்னிக்கலி, பிசிக்கலி. வை ப்ரோ, மேக்ஸிமம் மீட்டிங்னா மியூட்டில் போட்டு கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு மீட்டிங் முடித்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது தான் ரியாலிட்டி. ஆஸ் பர் மை லாஸ்ட் மெயில். இந்த கோவம் இருக்குல்ல, அதோட உச்சக்கட்டத்தோட வெளிப்பாடு தான் அந்த மெயிலே. கேட்டுக்க, அதில் நிறைய மேட்ரு இருக்கு. கார்பரேட் வெர்ஷனில் ஆஸ் பர் மை லாஸ்ட் மெயில்னா டெய் லூஸு நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல அப்படின்றது தான் மீனிங். மெயிலில் இருக்க வேர்டிங்ஸ் எல்லாம் வந்து பொலைட்டாக தான் இருக்கும். ஆனால் உள்ள பிரெயினுக்குள்ள என்னென்ன விஷயம்லாம் இருக்கும் தெரியுமா? கைண்ட்லி ரிமைண்டர் அப்படின்னா என்ன தெரியுமா? இதுவே 4வது வார்னிங்னு அர்த்தம். புரிஞ்சதா? ஜென்டில் ஃபாலோ அப் அப்படின்னா தெரியுமா? ஐ எம் லூசிங் பேஷன்ஸ். ஆஃபீஸில் அந்த சண்டைலாம் போடவே கூடாது. மெயில் எதுக்கு இருக்கு, அதில் வண்டையா பொலைட்டாக போயம் மாதிரி எழுதி அனுப்பணும். நீ ஒரு மாமா மன்னா, நீ ஒரு முள்ள மாதிரி, அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி. ஃபேக் ப்ரொஃபஷனலிசம்னு ஒன்று இருக்குது, அதுதான் சூப்பராக இருக்கும். ஆஃபீஸில் இந்த தேவையில்லாத ஆணையை பிடுங்கிறதுக்குனே ஒருத்தர் இருப்பான். அவன் குட் ஐடியான்னு சொல்லி ஒன்று தூக்கின்னு வருவான். என்ன பண்ணுறது, தலையாட்டி தான் ஆகணும். மண்டைக்குள்ள டேய் இதெல்லாம் ஒரு ஐடியாவாடா அப்படின்னு தோணும். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. இதில் ஒரு சில பேர் இருக்கிறானுங்க, உனக்குமே நல்லவன் மாதிரியே இருப்பான், எதிரிக்கும் நல்லவன் மாதிரியே இருப்பான். உனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும், அவன் தான் எதிரியா இவன் தான் எதிரியா, இவன் தான் நல்லவனா அவன் தான் நல்லவனான்ட்டு. இதை உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே பல மாதங்கள் ஆகும். இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்குலாம் கேக் கட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டேவே ஆப்ரேஷன் வரும்போது நம்ம சேலரி தானே கட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் வந்து இந்த காசிப் பேசுகிற கூட்டம், ஒரு பக்கம் மட்டும் சாமியார் மாதிரியே ஒருத்தர் இருப்பான், ஒரு பக்கம் பார்த்தா பிளே பாயா ஒருத்தர் இருப்பான். இந்த சாமியார் மாதிரி ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, நான் அவங்ககிட்ட பேச சொன்னாலுமே நமக்கு எதுக்கு ப்ரோ இந்த ஊர் வம்புலாம், நம்ம வருவோமா வேலை செய்வோமா போவோமா அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்க தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். ஆனால் அவங்க தான் ரொம்ப நாளாக சர்வே பண்ணுவாங்க. ரொம்ப நாளாக ஒரே கம்பெனியில் சர்வே பண்ணணும்னா நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. அதில் 2-3 சொல்கிறேன். ஒன்று சொம்படிக்கணும், இன்னொன்று ஓபி அடிக்கணும், இன்னொன்று போட்டு கொடுக்கணும். இது எல்லாமே செய்யணும். இது மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நீ வந்து ரொம்ப நாளாக ஒரே கம்பெனியில் சர்வைவ் ஆவ. இந்த சிக் லீவ் எடுத்தால் கூட ஒரு கில்ட் ஒன்று வருது, அது ஏனே தெரியல. லீவ் சொல்லலான்னு போனால் ஒய் சடன்லி அப்படின்னு கேட்குறானுங்க. ஏன் ஃபீவர்லாம் வந்து சொல்லிட்டா வரும், பிளான் பண்ணிட்டா வரும், இல்லை ஒரு சில கெட்ட விஷயங்கள் ஒரு சில நல்ல விஷயங்கள் இதெல்லாம் வந்து எல்லாம் தானாக நடக்கிறது. இதுக்கெலாம் வந்து ஒரு லீவ் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒய் சடன்லி
அப்போ அவருக்கு சாவு சாவும்ல. நம்ம லீவ் எடுக்கலான்னு சொல்லி நினைக்கும் போது தான் அர்ஜென்ட் மீட்டிங்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வெக்கேஷன் போகலான்னு சொல்லி நீ போனாலுமே இந்த லேப்டாப் பேக்கை தூக்கின்னு தான் போகணும். ஆஃபீஸில் உனக்கு பேருக்கு லீவுன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீ எப்போவுமே ஒர்க்கிங் மோடில் தான் இருப்ப. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் நக்கல்யா அவனுக்கு. ஸ்கூலில் படிக்கும் போது தான் சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணு ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு. ஆஃபீஸில் விசிபிலிட்டியே வர மாட்டேங்குதே. பயங்கரமாக நல்லா வேலை செய்வான், சும்மா க்ரியேட்டிவாக யோசிப்பான். அவன்லாம் எப்போவுமே இன்விசிபிள் மோட்லேயே தான் இருப்பான். இந்த ஓவராக பேசுகிறவன், சொம்படிக்கிறவன், போட்டு கொடுக்குறவன், இவனுங்க தான் வந்து ஸ்டார் பர்ஃபார்மர்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த டீ கடையில் தான் ரியல் டிசிஷன்ஸ்லாம் நடக்கும். என்ன பண்ணலாம், யாரை தூக்கலாம், யாரை போட்டு கொடுக்கலாம், எவன் எவனுக்கு எதிரி, இதெல்லாம் டீ கடையில் தான் தெரியும். மீட்டிங் ரூமில் எதுவுமே தெரியாது. பேசாமல் அஃபிஷியலாக அந்த மீட்டிங்கை தூக்கி போய் டீ கடையில் போட்டுடணும். டீ கடை தூக்கி வந்து மீட்டிங்கில் போட்டுடணும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, கேவலமாக இருக்கும். எப்படிரா இது ரொம்ப முக்கியமான விஷயம். சேலரி விஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். மாதம் ஃபுல்லாக இந்த வேலை செஞ்சு மந்த் எண்ட் வந்து காத்துட்டு இருப்போம் எப்படா சேலரி வரணும். இந்த சேலரி வந்தோன்னா ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா. ஒரு வாரம் நீ தான் வந்து பெரிய பணக்காரன். செகண்ட் வீக்கு இஎம்ஐ பிரச்சனை, தேர்ட் வீக்கு பெட்ரோல் டென்ஷனு, லாஸ்ட் வீக்கு கூகுள் பே ரிக்வெஸ்ட். இப்படி தான் போயிட்டு இருக்கு எல்லாருக்கும். உண்மைதானே? நடக்குது தலைவரே, நடந்தது. இந்த அப்ரசல் டைம்ல தான் போயிட்டு சரி இந்த வாட்டியாவது நமக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கும் போது யூ நீட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று வரும். என்னத்த இம்ப்ரூவ்மெண்ட்டு? கடைசி வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? செல்ஃப் கண்ட்ரோல். ஓகே, ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துனே இருக்க வேண்டியது தான். ஆஃபீஸில் ப்ராப்ளம் எல்லாமே ஒர்க்கில் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் இருக்குது. ஒருத்தருக்கும் ஒரு பேஷன் இருக்கும். ஒருத்தர் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், ஒருத்தர் வந்து ஆக்டர் ஆகணும், ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வந்து ட்ரீம்ஸ்லாம் இருக்கும். ஆனால் ரிசைன் பண்ணணும்னு நினைக்கும் போது பயம் இருக்கும். என்னென்னா இஎம்ஐ, இந்த பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு இஎம்ஐ, எலக்ட்ரானிக்கல்ஸ் இஎம்ஐ, முக்கியமாக அந்த ஐஃபோன் வாங்கிட்டு அது கட்ட வேண்டிய இஎம்ஐ, கார் இஎம்ஐ. இதனால தான் நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ரிசைன் பண்ணுறதுக்கே வந்து பயப்படுறோம். ஸோ டெய்லி காம்ப்ரமைஸு, ஒரு ஸ்மைலை போட்டு சர்வைவ் தான். இந்த கார்ப்பரேட் வேர்ல்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா 3 விஷயம்: ஸ்கில்லு, கான்ஃபிடென்ட், பேஷன்ஸ். இது 3மே எப்பவுமே இருக்கணும். இந்த ஆஃபீஸ் வந்து நம்ம ட்ரீம் பிளேஸ் இல்லை, ஆனால் நம்மளோட க்ரோத்துக்கு ஒரு நல்ல பிளேஸாக மாற்றிக்கலாம். ஒரு சில சுச்சுவேஷன்லலாம் நீ ஆக்ட் பண்ணணும், ரியாக்டும் பண்ணணும். ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மட்டும் என்றைக்குமே விட்டு குத்துறக்கூடாது. ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கம்பெனி நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆளை தேடிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம ஃபேமிலியை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, நம்மளோட ஹெல்த்தை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்து பத்திரம். டாடா.